அஹ், என்ன மாதிரி ரெக்கார்டிங் எல்லாம் பாக்குறீங்களா? கிளாஸுகள்லாம்? எஸ் சார். சரி சரி சரி, ஓகே. எல்லா பாடம் பார்த்து கொள்றதுக்கெல்லாம் கிடைக்குதா சான்ஸ்? பவன், டைம் இருக்கா? எல்லா பாடம் பாக்குறீங்களா, இல்லாட்டி கிளாஸ்க்கு வராத பாடங்களை மட்டும் தான் பார்த்து கொள்றீங்களா? எப்படி, என்ன பதில் சொல்றீங்க? இல்லையே, சொல்லுங்க. யாரும் பதில் சொல்றீங்க இல்லையே. அர்ஷினி எப்படி? லியானி, பவன் இருக்காரு, சார், சாஃபா இருக்கு, ஹஸ்னி. என்ன மாதிரி இந்த ரெக்கார்டிங் எல்லாம் எந்த நாள் பாக்குறீங்களா, இல்லாட்டி வர வர முடியாத கிளாஸ்கள் ரெக்கார்டிங் மட்டும் பாக்குறீங்களா? எப்படி, என்ன மாதிரின்னு கேக்குறேன். வர முடியாத கிளாஸ்கள்ட்ட ரெக்கார்டிங்ஸ். சரி, ஓகே. மத்தது வந்த கிளாஸஸ்ல விளங்கலைன்னா ரெண்டாவது தடவை திரும்ப பாக்குறனாலும் அதை பார்க்கலாம், ஏன்னா. எஸ் சார். அது பார்க்கலாம். சரி, உங்களுக்கு சின்ன ஒரு அழகு பரீட்சை தான். நாங்க முதலாவது பாடம் முடிச்சிருக்கிறோம், அப்படிதானே? எஸ் சார். அப்ப அதனால ஒரு சின்ன இந்த முறை இன்றைய நாளோட நான் என்ன செய்வேன்னு கேட்டா, இந்த பாடத்தை முடிக்கிறேன். எந்த பாடம்? யூனிட் 1. ஓகேவா? ஓகே சார். அப்ப நாங்க முதலாவது யூனிட் 1 ஒரு பரீட்சை, ஒரு சின்ன எக்ஸாம் உண்டு. உங்களுக்கு முதல் இந்த வினா எக்ஸாம் பேப்பர் நான் போட்டு விடுவேன் உங்களுக்கு குரூப்ல. நீங்க முதல் 9 வினா அங்க விளங்குதா? எஸ் சார். 9 வினாவுக்கும் நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, விடைய மட்டும் எழுதுறீங்களா? ஓகே சார். விடைய மட்டும் எழுதுங்க. அதுக்கு பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு இன்னையோட இந்த கிளாஸ் முடியுது. என்னென்ன டவுட் என்னமோ எல்லாம் கேட்டு இன்னைக்கு முடிச்சு கொள்வோம். சரிதானே? ஓகே, ஓகே ஸ்டார்ட். சார். பவன், செய்றோமா? ஓகே ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சஸ்னி. வேணாம் சார். அஹ், தபாசா, என்ன மாதிரிமா நோம்பெல்லாம் இப்படி முடிஞ்சிருச்சா? என்ன மாதிரி கஷ்டமா இருக்கா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சாத்விகா. ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று போட்டிருக்கேன். யூனிட் 1 முதலாவது யூனிட்ல எக்ஸாம் ஒன்று வச்சிருக்கேன். 9 வினா அங்க ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிருக்குது. இந்த 9 வினாக்கு விடைய மட்டும் எழுதுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், கேள்வி எழுதி விட எழுதணுமா சார்? விடைய மட்டும் எழுதுங்க. எழுதியாச்சு சார். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மத்தவங்க செய்திடட்டும். ஓகே சார்.
எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க அர்ஷனி. சார் இங்க கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை. இதை எழுதணுமா சார்? விடையை மட்டும் எழுதுங்க. சரி. எஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. விட புதன் தான் சார் இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விடையை செய்து வைங்க. நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள பார்ப்போம் என்ன மாதிரி. ஓகே சார். ஓகே. Finished sir. ஓகே பிள்ளைகள் எல்லாரும் செய்துட்டோமா? டைம் வேணுங்கிறவங்க இருக்கீங்களா யாராவது எங்கட பிள்ளைகள்? எஸ்னா என்ன சார், டைம் வேணும் அப்படியா அல்லது? டைம் வேணும் சார். சரி, ஓகே, குயிக்கா செய்யுங்க. செய்துட்டு சொல்லுங்க. செய்தவங்க சரி, ஓகே. செய்தவங்க கொஞ்சம் வீணா செய்திருப்பீங்கன்னா 5 6 எல்லாம் செய்திருப்பீங்க, 4 செய்திருப்பீங்க. பத்தாவது வினாவை செய்யுங்க பாப்போம். செஞ்சிட்டீங்க. 8 8 சரி. 11 12 11 12 செய்யுங்க. நீங்க முதலாவது ஒரு வேலை செய்யுங்கம்மா. என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இந்த விடை எழுதி கொள்ளுங்க. முதலாவது இந்த பாருங்க இருக்கு, விடை எழுதி கொள்ளுங்க. இதத்தான் நீங்க கூற்றுக்குள்ள போட போறீங்க, சரிதானே? எக்ஸ்கியூஸ் மீ சார், விடை தெரியுமா சார்? முதலாவது விடை தெரியுமாவா? தெரியல சார். சரி,
கடந்த 2006ஆம் ஆண்டு வரை கோள்கள் காணப்பட்டதாக நம்பப்பட்டது. அதா ஓகே சார். 11வது வினா நான் படிச்சு கொடுத்திருக்கேன். 12வது வினா இந்த மேல இருக்க கூட்டுல தான் போடணும். ஓகேவா? செய்தாச்சு சார். 11 12 செய்தவங்க சொல்லுங்க, நான் அடுத்த வினாவுக்கு போடுறேன் நானு. செய்தாச்சு சார். 11 12. சரி, செய்யாதவங்கள தான் கேட்டேன் பவன். செய்யாதவங்க இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே, வேகமா செய்யுங்க. 11 12 செய்யுங்க. அதுக்கு முன்னாடி அந்த விடை எழுதி கொள்ளுங்கம்மா. அப்பதான் திரும்ப திரும்ப இந்த விடைகளை எழுதி கொள்ளுங்க. பதினொன்றும் பன்னெண்டும் செஞ்சாச்சு சார். ஓகே, எல்லாரும் ஓகே தானே? அடுத்து போவோம். 13வது வினாக்கு போவோம். ஓகே, 13 14 15 16 17 18 19 20 செய்ய பாப்போம். அதுக்காக தான் நான் சொன்னேன் என்னன்னா அந்த விடை எழுதி கொள்ள சொல்லி. எழுதி வச்சிருப்பீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க பாவி. சார் முதல்ல இருந்து ஜாயின் ஆக ட்ரை பண்றேன் சார். முதல்ல இருந்து ஜாயின் ஆகல சார். சரி, என்ன செய்யறது பவி? நீங்க இந்த 13 14வது 15வது வினாக்குரிய விடையை செய்யுங்க பவி. நாங்க டிஸ்கஸ் பண்ணக்குள்ள அந்த முதலாவது வினாவை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுவோம். ஓகே சார். ஓகேமா, ஓகே. கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வியில விடையை எழுதல மட்டும் சார். விடையை மட்டும் எழுதுங்க. ஓகே சார். எஸ் சார். சொல்லுங்க. 15வது கேள்விக்கு வந்து அதுல விட இல்லையே சார். சரியான விடை எழுதுங்க. ஓகே. இந்த இருக்கு பாருங்க. வியாழன் ஒன்று இருக்குது, யுரேனஸ் இருக்குது. ரெண்டுமே இல்லையே சார். சரி, ஓகே, செய்யுங்க பாப்போம். செய்தாச்சு சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் 13 14க்கெல்லாம் விடைய மட்டுமா சார் செய்யணும்? எல்லாத்துக்கும் நீங்க விடையை மட்டும் எழுதுங்க. நான் அந்த பேப்பரை குரூப்ல போட்டு விட்டுருவேன் பவி. அதனால நீங்க பேப்பர்ல உள்ள வினாக்கெல்லாம் எழுத தேவையில்லை. நீங்க விடையை மட்டும் செய்யுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார்.
பிள்ளைகள் ஓகேவா, செய்துட்டோமா? ஓகேவா பிள்ளைகள்? 20 வினா செய்துட்டோமா? 20 வினாவும் செய்துட்டோமா? பேசுங்களே பிள்ளைகள். செய்தாச்சு. பவன் மட்டும்தான் சொல்றாரு, மத்தவங்க என்ன மாதிரி? பேசுங்க. யனதீசன், சஸ்னி, விஷாலினி, லியானி, பிரான். ஓகே, செய்தாச்சு. ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோமா வேகமா? ஓகே சார். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைங்க. நீங்க எத்தனை புள்ளி எடுக்கிறீங்கன்னு இதெல்லாம் நாங்க படிச்சிட்டோம், ரொம்ப நல்லா படிச்சிட்டோம். அதனாலதான் நான் எக்ஸாம் வைத்து கொண்டே இருக்கேன். யூனிட் எக்ஸாம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த யூனிட்ல எந்த வினா கேட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரியணும். அப்படித்தானே? ஓம் தானே? உண்டு. இன்னொன்னு பிள்ளைகள், உங்களுக்கு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னும் முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? எஸ் சார். நீங்க ஸ்கூலுக்கு போன பிறகு பிள்ளைகள் இந்த பாடம் சம்பந்தமா அப்படி ஒரு நல்ல ஒரு திறனை வளர்த்து கொண்டு போகணும் பிள்ளைகள். அதுதான். சரி, ஓகே, நாங்க பார்ப்போம். சூரியனுக்கு மிகவும் தொலைவில் உள்ள கோள், ரொம்ப தூரத்துல உள்ள கோள் சூரியனுக்கு, உங்களுக்கு விட தெரியுமா இருக்கும்? நெப்டியூன். எல்லாரும் சொல்லணும். லாஃபீர், கஸ்ரா, லாஃபி. ப்ளூட்டோ. 2 விட வேற வேற வந்துருச்சு. ஓகே, வேற யாராவது? பிள்ளைகள் பேசுங்க. நெப்டியூன். வேற வேற யாராவது? நெப்டியூன், நெப்டியூன், நெப்டியூன். சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் உள்ளது நெப்டியூன் தான். அப்படித்தானே? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுக்கு உங்களுக்கு நாங்க கோள்களை, ரொம்ப தொலைவில் உள்ள கோள்கள், ரொம்ப அண்மையில் உள்ள கோள்கள், இதெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். யாரோ ஒரு நாள் விட பிழையா சொன்னாங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கொள்றேன். இங்க பாருங்க, இதுல 9வது கோள் இல்ல. 9வது கோளை இப்ப கல்டெக் சொல்றாங்கன்னா, கல்டெக் நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கேனா? எஸ் சார். புவியை விட 10 மடங்கு மிகப்பெரிய கோள். அதுக்கு பேர் கோள் 9. அப்படித்தானே? எஸ் சார். அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்க உத்தியோகபூர்வமா சொல்ல தேவையில்ல, சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கல்டெக் நிறுவனம் 9வது கோளை கண்டுபிடிச்சிருக்கு, அதுக்கு பேர் கோள் 9 அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, 8 கோள்ல சூரியனுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கோள் நெப்டியூன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா, தேவைப்படக்கூடிய ஒரு இது. சரியா? தொலைவில் உள்ள கோள், அண்மையில் உள்ள கோள், கிட்டத்துல உள்ளது அப்படின்னா கேட்பாங்க தானே? அப்ப இதுல நான் நெப்டியூன் என்று விடைய போடுறேன். சரியா? யாரோ சொன்னாங்க, புளூட்டோவோ என்னமோ சொன்னாங்க. அவங்க நெப்டியூனை ஞாபகம் வச்சு கேளுமா? ஓகேவா? சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் என்னது? இத பத்தி யாரோ 2வது வினாக்கு விட தெரியலையே என்னமோ அப்படின்னு யாரோ என்கிட்ட சொன்னீங்க. அது புதன். ஞாயிற்று தொகுதியில் 99.86% கொண்டு காணப்படுவது எது? ஞாயிற்று தொகுதியிலேயே சூரியன். ஞாயிற்று தொகுதி மிக சிறிய கோள் என்னன்னு கேக்குறாங்க, சின்ன கோள் என்னன்னு கேக்குறாங்க. என்னது? புதன் ரொம்ப சின்ன கோள். ஞாயிற்று தொகுதியில் மிக பெரிய கோள் என்னான்னு கேக்குறாங்க. வியாழன். ஞாயிற்று தொகுதியில் மிக ஈர்ப்பு சக்தி, ரொம்ப ஈர்ப்பு சக்தி கொண்ட கோள் புவி ரொம்ப ஈர்ப்பா? மனிதன் உயிர் வாழ்ற அளவுக்கு, உயிரினங்கள் உயிர் வாழ்ற அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது. அதிகமான ஈர்ப்புனா உயிர் வாழ முடியாது. அதிகமான ஈர்ப்பு எங்க இருக்கு?
வியாழன் அதிகமான ஈர்ப்பு காணப்படுது. சரியா? ஞாயிற்று தொகுதியின் மிக கூடிய வெப்பநிலையை கொண்ட கோள் அது வெள்ளிக்கோள் சார். வெள்ளி. இத பத்திலாம் அதிகமா கதைச்சிருக்கோம். ஞாயிற்று தொகுதி மிக குறைந்த வெப்பநிலையை கொண்ட கோள், ரொம்ப குறைந்த வெப்பநிலை. நெப்டியூன் சார். ஞாயிற்று தொகுதியில ரொம்ப தொலைவுல உள்ள கோள் தான் வெப்பம் குறைந்த கோள். அப்ப அது என்னவா இருக்கும்? நெப்டியூன் சார். சரி, இந்த 8 வினாவுக்கும் உங்களுக்கு இனி எக்ஸாம் பேப்பரோ என்ன வினா வந்தாலுமே விட சரியா செய்து கொள்ளுவேலுமா? நல்லா படிச்சிருக்கோம், நல்லாவே படிச்சிருக்கோம் பிள்ளைகள். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். கிளியரா படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? எங்களோட சக்சஸ்ல படிக்கிற பிள்ளைகள் எப்பயுமே சக்சஸா தான் இருக்கணும், அப்படிதானே? எதுலையும். அடுத்து 10வது வினாவுக்கு போறோம். நாங்க 10வது வினா இல்ல, 6வது வினா தானே? சிறுகோள்களுக்கு உதாரணமாக கொள்ளக்கூடிய இது எது? சின்ன கோள் ஒன்றுக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய கோள் உண்டு. புதன். சிறுகோள் என்றாலே அது புதன் தான். முதலில் விண்வெளி ஆய்வு செய்யவென செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு எது? ரஷ்யா சார். ரஷ்யா. படிச்சிருக்கோமா இல்லையா? எஸ் சார். படிச்சிருக்கோம். எங்கட பிள்ளைகள் நான் இப்ப கேக்குறேன், 10க்கு 6 எடுத்திருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க யாரு? 10க்கு 6 சார். நானு யாருமே இல்ல. அப்படியா? 10க்கு 7 சார். உண்மையே சொல்லணும், எங்கட பிள்ளை நல்ல பிள்ளைகள் தானே. 10க்கு 7 சார். சார் நான் 10க்கு 8 சார். சாத்விகா 10க்கு 8. சாத்விகா 10க்கு 8. சும்மா கலப்போம், கொஞ்சம் இருங்க. சாத்விகா 10க்கு 8. எந்த 2 வினா நீங்க மிஸ் ஆனீங்க சார்? முதலாவது கேள்வி 8வது கேள்வி சார். இப்ப ஓகேவா? இனி இந்த மாதிரி வினா வந்து செய்திருவீங்களா? எஸ் சார், செய்வேன். ஓகே. வேற யாராவது 10க்கு 8 இன்னொரு ஆள் சொன்னாங்க? சஸ்னி, எந்த வினா 2 மிஸ் ஆனீங்கம்மா? 9ம் 10ம். சரி, இப்ப இந்த வினா உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். சிறுகோள்கள் உதாரணமாக அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஆயிருக்கு. ஆனா சின்ன கோள் இப்படி யோசிக்கணும், புளூட்டோ, புவி, நெப்டியூன், புதன். அதுல சின்ன கோள் வந்து புதன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேற என்ன வினா? 10வது வினாவா? அமெரிக்காவுக்கு அடிச்சிட்டீங்க கோடு, அப்படியா? நோ சார். அப்ப சீனாவுக்கு அடிச்சிட்டீங்களா? எஸ்கியூஸ் சார். என்னன்னா இனி ரஷ்யா அப்படிங்கிற இனி எப்பயுமே இந்த 4 வினாவுல சீனாவும் வரும், அமெரிக்காவும் வரும், ரஷ்யாவும் வரும், இந்தியாவும் வரும். இந்த கனடா சும்மா போட்டிருக்காங்க, இந்த கனடா இடத்துல இந்தியாவும் வரும். இனிமே இப்படி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா ரஷ்யாவை தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகேவா? விண்வெளி நிறுவனம் அப்படின்னு ஒன்று இருக்குது. விண்வெளி ஆய்வுகளை சொல்லுங்க பவன். சார், இந்த 9வது கேள்விக்கு வந்து புதனா சார் விட? புதன் தானே. புளூட்டோ தானே சார் வரும்? சிறுகோள் அப்படிங்கக்குள்ள சிறுகோள். ஓகே ஓகே. சின்ன கோள்னு கேட்கல தானே? சிறிய கோள்ல சார், சிறுகோள். சிறுகோள் வந்து புளூட்டோ நீக்கப்பட்ட கோள் சார். அத வந்து எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க? சிறுகோளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க புளூட்டோவை. எஸ் பிள்ளைகள், சாரி, எஸ் புளூட்டோ தான் சரி. சரி, ஓகே ஓகே ஓகே. சின்ன கோள் அப்படின்னு கேட்டிருந்தாதான் புதன் வந்திருக்கும். சிறுகோள் அப்படின்னு சொன்னாலே புளூட்டோ தான். ஓகேவா? ஓகே சார். இப்ப மாறி இருக்கும், சில பேருக்கு வினாக்கள் மாறி இருக்கும். அப்படியா? யூஸ் மீ சார். சரி, இப்ப 9 சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு 9 வந்திருக்கும் இந்த இடத்துல. அப்ப இப்படி இங்கிற வாரம் அமெரிக்காவுல இன்னொரு இந்த கோள்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்னது?
நாசா நிறுவனம் அங்கதான் பிள்ளைகள் இருக்கு. எங்க இருக்குது? ஐக்கிய அமெரிக்காவில். அமெரிக்காவுல சார். நாசாவுக்கு தான் வருமே தவிர முதல் விண்வெளி ஆய்வு கோள்களை அனுப்பியது வந்து இந்த செயற்கை விண்வெளியை அனுப்புனது ரஷ்யா தான். ஓகேவா? ஓகே சார். ஓகே 10க்கு 9 எங்கட 10க்கு 9 யார் இருக்கா? சார். நான் முதல்ல இருந்தே இப்ப இல்ல சார். முதல்ல இந்த புதன் கழிச்சனால சரி போட்டு கொண்டாங்க அப்படியா? சரி 10க்கு 9. சரி 10க்கு 9 யாருமே இல்லையா? 10க்கு 10 சார். 10க்கு 10 யாரு? பிரியோனி. 10க்கு 10 யாரு? 10க்கு 10 புள்ளி யாருமே இல்லையா? பவன் எத்தனை? 10க்கு 10 சார். அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கேன். சரி ஓகே ஓகே. வேற யாராவது? யாசினி எத்தனை? யாஷினி எத்தனைன்னு கேட்டேன். பவி எத்தனை? அர்ஷனி எத்தனை? மெக்சின் எத்தனை? நதுஷா எத்தனை? இரான் எத்தனை? யனதீசன் எத்தனை? எனக்கு கவரேஜ் ப்ராப்ளம்னால நான் 13 கேள்வி இருந்து தான் சார் எழுதியிருக்கேன். சொன்னீங்கன்னா சரி ஓகே. இப்ப நாங்க 13வது கேள்வியில சார் எழுதியிருக்கேன். சரி ஓகே. இப்ப நீங்க பாருங்க, கடந்த 2006ஆம் ஆண்டு வரை கோள்கள் காணப்பட்டதாக நம்பப்பட்டது. என்னத்த கோள்கள் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 9 கோள்கள் காணப்பட்டதாக நம்பப்பட்டது சார். 9 கோள்கள் இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு 2006. 2006ஆம் ஆண்டுக்கு முன்னுக்குள்ள நீங்க ஜியோகிராபி புத்தகத்தை வாங்கி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 9 கோள் தான் படிச்சிருப்பாங்க அப்போ உள்ள மாணவர்கள். அப்படிதானே? எஸ் சார். 2007ஆம் ஆண்டுக்குரிய புத்தகத்துல எத்தனை கோள்கள்னு வந்திருக்கும்? 9 கோள் வந்திருக்கும். சரி அப்ப அது ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் புறக்கோள்களில் முதலாவது கோள் எது? புறக்கோள்கள முதலாவது கோள் எது? வியாழன். புறக்கோள்கள்லயே முதலாவது புறக்கோள்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எஸ் சார். சரி கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், சுவிட்சை கொஞ்சம் போட்டுக்கொள்றேன்.